பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னமும் வல்லமையும் உங்களை நிரப்பி இருப்பதாக. அருமையானவர்களே, சங்கீதம் 37 கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியார், கர்த்தரின் மகிழ்ச்சியில் இரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதலை அருளை செய்வார். நிறைய பேர் தேவனிடத்திலே பயம் இருக்கு, தேவனை குறித்து ஒரு பயம், கடல் அடிச்சிருவார் ஒரு பயம் இருக்கு. ஆனா அவர் அன்புள்ள தகப்பன், அவர் மன்னிக்கிறவர், அவர் எல்லாவற்றை விட சிறந்தவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் நாம் நம்புறோம், அவங்க நம்மளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஏதோ ஒரு பொருளை கொண்டு வர அவரை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி வருது, நம் நேசிக்க ஒரு ஆள் வருது, மகிழ்ச்சி வருது. அத மாதிரி உன்னை படைத்த என்னிடத்திலே மன மகிழ்ச்சி ஆயிரு. நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்குது தவிர, அவர் நல்லவர், அன்புள்ளவர், அவர் தீமையெல்லாம் நம்ம கிட்ட தோண்டி கண்டுபிடிச்சி தண்டிக்கிறவர், அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் அப்பாவோட மேலானவர், அம்மாவோட மேலானவர். யாருக்குள்ளே அவரை குறித்து ஒரு புரிதல் இருக்கோ நிச்சயமா அவங்க மகிழ்ச்சியா இருக்கும். அதனால தான் சங்கீதம் 101-2 வாசிக்கும் போது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சன்னதி முன்னே வாருங்கள், நாம அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். இன்னைக்கு தேவ மக்களே, பயம் இருக்கட்டும், நான் தப்பு கிடையாது, கர்த்தருக்கு பயம் இருக்கு, கண்டிப்பா பயப்படணும். ஆனா அதை விட மேல அவர் அன்புள்ள அப்பா, அவர் அன்புள்ள தகப்பன், அவரை குறித்து ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்க வேண்டும். இதுதான் நெகேமியா 8:10 சொல்லுது, மகிழ்ச்சியா இருப்பதே, சந்தோஷமா இருப்பதே நமது பலனாய் இருக்கிறது. நம்ம என்ன பலன்? தேவன் மேரிலே நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிறதோ, அந்த சந்தோஷம், நம்பிக்கை தான் நமக்கு பலன். ஏனென்றால் நான் நம்பி இருக்கிறவர், நான் வழிபடுகிறவர், ஆராதிக்கிறவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் எல்லாவற்றையும் பார்த்துவார். தாவீது இதான் சங்கீதம் 23 அழகான ஒரு புரிதல். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்க நான் தாட்சி அடைய, அந்த மகிழ்ச்சி பாருங்க, அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கு. கர்த்தரின் மெய்ப்பர நான் தாட்சி அடைய, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே நடத்தி அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். அவருடைய கோலம் தடியில் வச்சு என்னை ஆத்மாவை தேற்றுவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தால் நான் பொல்லாப்புக்கு பயப்படுறதில்லை, ஏனென்றால் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அருமையான தேவ மக்களை, இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு புதிய பாதையை காட்ட வேண்டுமா? அற்புதமாய் நிறக்க வேண்டுமா? நீ செல்லும் இடமெல்லாம் உன பாதை நெய்யாக பொடி வேண்டுமா? வருஷத்தை நன்மையால் அவர் முடிசூட்ட வேண்டுமா? சின்ன ஒரு புரிதல் நமக்கு வேண்டும். அன்னைக்கு இயேசப்பா மேல ஒரு நம்பிக்கையா இருங்க, அந்த நம்பிக்கை மகிழ்ச்சியானதா இருக்கட்டும். அவன் இதயத்தின் வேண்டுதலை அவர் அருளை செய்வார். நீ மனசுல வேண்டத, ஜெபிக்கிறத, எதிர்பார்க்கிறத கண்டிப்பா செய்வார். ஏனென்றால் அவர் என்னுடைய வாழ்வில ஒரு பெரிய மகத்துவங்கள் மேன்மை நடப்பதற்காக பரலோக மேம்பட்டு இறங்கி அவர் மனித அவதாரம் எடுத்து எல்லாவற்றையும் அந்த கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் உனக்காக எனக்காக தந்தவர். அங்கே ரோமர் 8:32 வாசிக்க, மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? நாம் ஒரு ஆளை குறித்து, ஒரு நாளை குறித்து, ஒரு ஆண்டை குறித்து மகிழ்ச்சியா இருக்கிறோம். அதெல்லாம் உண்டாக்குன நம்ம தேவனை குறித்து என்னைக்கு நான் மகிழ்ச்சியா இருக்குமா? நீ மகிழ்ச்சியா ட்ரை பண்ணி பாருங்க, என்னை கைவிட மாட்டேன். அதுதான் யோபு ஒரு வெற்றியுள்ள மனிதனை மாறினது. அவர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பி கொண்டிருப்பேன். யார் என்னை கொன்று அழித்து போடட்டும், எதுவே எல்லாம் போட, அவரை கூட என்னை கொண்டு போடட்டும், ஆனா இதுல இருந்து என்னை காப்பாற்ற முடியும், என்னை உயிர்ப்பிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. தேவ மக்களை, இன்றைக்கு சிந்திங்க, யோசிங்க. கர்த்தரிடத்துல நீங்க மகிழ்ச்சியா இருக்க நீங்க முற்படுங்க. அந்த மகிழ்ச்சி தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். யோவான் ஏசப்பா மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தானா, அவருடைய ஏசப்பாவுடைய சித்தி மகன் என்று சொல்றாங்க, தம்பி முறாவதுன்றாங்க. அதை விட தாண்டி அவர் சின்ன பையனா இருந்தான்றாங்க. அதை விட மேல ஏசப்பா மேல அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி, பாசத்தை வைத்திருந்தான். அதான் அவன் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தான். இளைப்பாறு அங்கே அவன் அடைந்தான். ஏசப்பா சாய்ந்து பாருங்க, அவரை நம்பி பாருங்க. நம்மளை சுற்றி சூறாவளியை, காற்றும், புயல வந்தாலும் நீங்க கலங்காதீங்க. அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அதுதான் தாவீது சங்கீதம் 8:16 சொல்றான். அங்க என்ன சொல்ல பாருங்க, அழகான ஒரு வசனத்தை அனுபவிக்கிற, கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதனாலே எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அந்த கான்பிடென்ட் அவருக்கு இருக்கிறது. தேவ மக்கள் கலங்காதீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி நாடா, கிருபை நாடா அமையும். அந்த நம்பிக்கை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அதை விட மேலாய் அவர் மேல் இருக்கிற அந்த மகிழ்ச்சி விட்டுறாரு. அதுதான் சங்கீதக்காரர் சொல்றான், கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாரு, அவர் இதயத்தின் வேண்டலை அருள் செய்வா. என்ன வேண்ட, என்ன ஜெபிக்கிற, என்ன எதிர்பார்ப்பு, எல்லாம் என் தெய்வம் தெரியும். அவருக்கு மறைவான ஒன்றும் கிடையாது. மனுஷனுக்கு தான் இங்கிருந்து இந்த சௌதை தாண்டி எனக்கு தெரியாது, அவனுக்கு எல்லாவற்றையும் அறிந்தவர். நாம் தாயின் வயிற்றிலே பிறப்பதற்கு முன்பாகவே நம்முடைய கருவை கண்டவர், நம் வாழ்கிற காலங்கள், நமக்கு என்ன தேவை, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதனால் தேவனிடத்திலே மகிழ்ச்சியாருங்கள், எல்லா நன்மை எதிர்பாருங்கள், உங்கள் இதயத்தை வேண்ட அருள்வார். சங்கீதம் 24 படி உன் மன விருப்பத்தின் படி தந்தருளி உங்கள் ஆலோசனை அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் சாட்சியை பகிர்கிறீர்கள், அற்புதத்தின் தேவங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.